நம்ம வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் அவன் மேலே கை காட்டுவாங்க. அவர் படைக்கிறது மட்டும்தான் அவர் வேலை. எப்படின்னா விதைக்கிறது மட்டும்தான் அவர் வேலை. அது முடஞ்சி வெளியில் வந்து மரமாகிறதும் சரி, செடியாகிறதும் சரி, மரமாக வளர்ந்து நிற்கிறதும் சரி, இல்லை பாதியிலே புட்டு கொடுத்ததும் சரி, யார் கையில் இருக்குது? அது மரத்து கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி அவர் விதைக்க தான் செய்வாங்க, நீ தான் பண்ணிக்கணும். அதனால தான். ஆனால் நீங்கள் கேட்ட வார்த்தைக்கு இப்போ பதில் சொல்ல பாருங்க. அவன் வாழ்க்கையை வந்து இவனை பார்த்தோன்னே வேஸ்ட்டாக போய்டுவோன்னு எப்படி தெரிஞ்சிடும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் 50 வயசுலாம் தேவையில்லை, 20-25லே தெரிஞ்சிடும். எப்படி 18லேருந்து 25க்குள்ளே தெரிஞ்சிடும். இதுதான் வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 15 இந்த +2ல் காலை வச்சுட்டு காலேஜின்ற லைஃப்பில் போயிட்டு அந்த காலேஜ் லைஃப்லேயே அவன் தெரிஞ்சிடும் ஃபிட்டா அன்ஃபிட்டான்னு. இது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திர பிரகாரமோ கணிப்பு வச்சோ நான் சொல்லலை, ப்ராக்டிக்கல் லைஃப் வச்சு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். கணிச்சு சொல்கிறது வந்து ஒருத்தர் ஒரு விதம். சில பேருக்கு 28 வயசுக்கு மேலே உச்சத்தில் வருவாங்க, சில பேர் 30 வயசு மேலே யோகம் வரும், சில பேருக்கு 25 வயசுலேயே யோகம் வரும், சில பேர் பிறக்கும் போது யோகக்காரனாக பிறப்பான்.